திரைப்படத்தின் மூலமாக கொள்கையை சொன்னவர் தான். உதயா அவர்கள் நடித்த ஒரு படத்திலேயே தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் வீட்டில் எது எப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லோரும் சமம் என்ற உணர்வை உருவாக்கியது உதயநிதியினுடைய படம். உங்கள் படத்தில் எதனா ஒன்று சொல்லு, அந்த மாதிரி கொள்கை ரீதியாக இது வரல, ஒன்றும் கிடையாது. ஏதோ வந்துட்டீங்க இன்னைக்கு, ஏதோ ஒன்று அதுவும் எங்களை பார்த்து சொல்கிறார் 200 வரும் என்று எப்படி சொல்லலாம்? ஏண்டா பாவீங்களா, வந்தனனிக்கே நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறீங்க. நீங்கள் போய் இவ்வளவு காலமாக நீண்ட காலம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்களை பார்த்து கேட்கலாமா 200 எப்படி வரும் என்று? 200 இல்லை, இங்கே நம்முடைய சேகர்பாபு அவர்கள் எல்லாம் சொல்லி இருப்பதை போல 234 தொகுதிகளிலேயும் நாம் வெற்றி பெறுவோம். அதுதான் உண்மை. அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தளபதி அவர்கள். அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் என்ன பாடுபட்டார், எதை எதை செய்ய நினைத்தார் என்பதையெல்லாம் பேசியிருந்தால் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் அதை பற்றியெல்லாம் எதையும் தொடாமல் தமிழ்நாட்டிலே மன்னர் ஆட்சி நடக்கிறதாம், வாரிசு ஆட்சி நடக்கிறதாம். நீ யாருப்பா? லாட்ரி சீட்டு நடத்தணுடைய வாரிசாக இருந்து கொண்டு இன்னைக்கு லாட்ரி சீட் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நீ எல்லாம் இந்த கழகத்தை பார்த்து, உதயாவை பார்த்து வாரிசு என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? தளபதி அவர்கள் இளமை பருவத்திலிருந்தே, நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறு வயதிலேயே பள்ளியிலே படிக்கிற பொழுதே இளைஞர் திமுக என்பதை உருவாக்கி அம்பேத்கர், பெரியார், அண்ணா கொள்கைகளை பரப்பியவர் நம்முடைய தளபதி அவர்கள். அந்த தளபதியினுடைய பிள்ளையாக இருக்கிற உதயா அவர்கள், அவரும் அதே போல இளமை பருவத்திலிருந்தே அவரும் இந்த கொள்கைகளிலே பிடிப்போடு பழகியவர். ஏனென்றால் நான் 89 அமைச்சராக வந்ததற்கு பிறகு நான் உதயாவோடு, அது சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுதே உதயாவோடு பழகியவன் நான். என்னுடைய மகனும் கௌதமி சிகாமணி, உதயநிதி அவர்களெல்லாம் ஒன்றாக விளையாடி ஒன்றாக இருந்தவர்கள், ஒரே கொள்கை பிடிப்பு உடையவர்கள். அப்பொழுது இருந்தே, சின்ன வயசிலிருந்தே, அப்பா அவர்களெல்லாம் படிக்கிற காலத்திலிருந்தே பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர் ஆகியோருடைய வழியிலே வந்தவர்கள். ஆனால் நீங்கள் எதுலேருந்து வந்தவங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் போய் இதெல்லாம் பேசலாமா? அதுவும் யாருடைய கட்சி அது? திருமாவளவன் சட்டக்கல்லூரியிலே படிக்கிற பொழுதே அம்பேத்கர், பெரியார், அண்ணா கொள்கைகளை எப்பொழுதும் பின்பற்றியவர் திருமா. அந்த திருமாவினுடைய இயக்கம், அவர் மிகப்பெரிய, உண்மையிலேயே எனக்கு நண்பர், மிகப்பெரிய, உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு கொள்கையாளர். அந்த திருமாவோடு இருக்கிற ரவிக்குமார், அவர் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பொழுது அவரும் இங்கே படித்தவர், சட்டம் படித்தவர். அவரும் அதுபோல இந்த கொள்கைகளிலே ஊறியவர். அதேபோல் சிந்தனை செல்வன் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற நெய்வேலியிலே பணியாற்றியவர், அவரும் இந்த கொள்கையிலே ஊறியவர். அதே போல நம்முடைய வன்னி அரசு, அவர்களெல்லாம் இந்த கொள்கைகளிலே ஊறியவர்கள். அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த மேடையிலிருந்து வந்துட்டு நீ போய் இதெல்லாம் பேசுறிய, நியாயமா? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டாமா? நீங்கள்லாம் நினச்சி பாருங்க. இங்கே வந்திருக்கிற நாமெல்லாம் இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே நடப்பது மன்னராட்சியா? அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க ரொம்ப பேர். இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் முதல்வராகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏவானாதான் மந்திரி ஆகலாம். ஆக அப்படி வருகிற பொழுது மக்கள் வாக்களித்து தான் நாங்கள்லாம் ஜெயிச்சு வரோம். ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி செய்யப்படுகிறது. இதற்கு பேர் தான் குடியரசு, குடியாட்சி, டெமோக்ரசி.